அன்பார்ந்த தமிழக மக்களே, தாவேக ஆட்சியின் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று நான் உங்களுக்கு விளக்குகிறேன். நேற்று ஒரு எம்எல்ஏ, தாவேக எம்எல்ஏ டிஎம்கே செந்தில் பாலாஜியின் உறவினர்கள் விலைக்கு வாங்குவதாக புகார் கொடுத்துள்ளார். அதன் பேரில் நடவடிக்கை எடுத்தீர்கள். சரி, நல்ல காரியம். நீங்கள் பல பேரை எலெக்ஷன் அப்ப பேரம் பேசி அங்கிட்டு எடுத்தீங்களே, அதுக்கு என்ன நீங்க ஆஃபர் கொடுத்தீங்க? பணமா இல்லை ஆசை வார்த்தையா? அதை மக்களிடம் விளக்குங்கள். இப்பொழுது எம்எல்ஏவை அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்து கொண்டு உங்களுக்கு இணைக்கிறீர்களே, அது குதிரை பேரம் அல்லவா? அதற்கு நீங்க கொடுத்தது பணமா இல்லை என்ன? ஊழல்வாதிகள், தூய சக்தி என்று சொல்லிக்கொண்டு எம்ஆர் விஜயபாஸ்கர் ஒரு ஊழல்வாதி, விராலிமலை விஜயபாஸ்கர் ஒரு ஊழல்வாதி. குட்கா வழக்கில் அவர் மீது ஊழல் வழக்கு உள்ளது. இப்படி ஊழல்வாதிகளை கை சேர்த்து கொண்டு நீங்கள் தூய அரசை குறிக்கிறீர்களா? விஜய் அவர்கள் முதலில் இருந்து ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்துள்ளார். அவர் அரசியலில் இருக்க தார்மீக உரிமை இல்லை. அவர் முதல்ல ஆட்சிக்கு வந்ததே பேரம் பேசி விலைக்கு வாங்கிட்டான். அதுக்கான ஆதாரங்களை யாரு தேடுவா? மத்திய அரசு தேடுமா? மத்திய அரசு முறையான மத்திய அரசா இருந்தா ஒரு சிபிஐ விசாரணை நடத்தி இருக்க வேண்டும். இந்த எம்எல்ஏக்களை எல்லாம் எப்படி இவர்கள் வசம் இழுத்தார்கள் என்று அதை செய்யறது இல்லையே. இந்தியாவில் அதுக்கெல்லாம் சட்டம் இல்லை. உங்களுக்கு 108 எம்எல்ஏ, நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு எவ்வளவு வேணும்? 107, 11 எம்எல்ஏ எப்படி எடுத்தீங்க? கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன ஆஃபர் கொடுத்தீங்க? விடுதலை சிறுத்தைக்கு என்ன ஆஃபர் கொடுத்தீங்க? இதெல்லாம் மக்களிடத்தில் விளக்குங்கள். விவசாயிகளை ஏமாற்றி விட்டு ஆட்சிக்கு வந்தீர்களே, இன்று விவசாயிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கான். ஒவ்வொருத்தரும் கூட்டுறவு பேங்க்ல பணம் அடைக்க எப்படி அடைக்கணும், என்ன அடைக்கணும்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கான். ஆட்சிக்கு வரும்போது திரு ஜோசப் விஜய் அவர்களை என்ன சொன்னீர்கள்? சிறு குறு விவசாயிகள் முழு கடன் தள்ளுபடி, பெரு விவசாயிகளின் பகுதி கடன் தள்ளுபடி. ஆட்சிக்கு வந்தோடனே 35,000 தள்ளுபடி. சராசரியா ஒரு விவசாயிக்கு 40. பிச்சை போடுறதுக்கு சமம் இது. விஜயனுடைய ஆட்சி முதல் கோணல் முற்றிலும் கோணலமாகத்தான் இருக்கும். இந்த ஆட்சி நேர்மையான ஆட்சியாக இருக்க வாய்ப்பில்லை. இன்னைக்கு ஒரு அரசு வழக்கறிஞர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அரசு வழக்கறிஞரா போறதுக்கெல்லாம் 10 லட்சம் 3 லட்சம் லஞ்சமா 30 லட்சம் லஞ்சம் வாங்குறாங்கன்னு. இதை நம்ம தூயாட்சி நடத்துறாங்க. இவரு என்ன தூயாட்சி நடத்துற? மக்கள் விலைவாசியில் பின்னை முட்டி கொண்டு இருக்கிறது. எதுலையுமே ஒரு கண்ட்ரோல் இல்லாம கடைக்காரனை வித்துக்கிட்டு இருக்கானுங்க. அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. எதுக்குமே ஒரு லாயக்கற்ற அரசு திரு ஜோசப் விஜய் அரசு. இது ஒரு விளம்பர மாடல் ஆட்சி. அனைத்து தரப்பு மக்களையும் ஏமாற்றி வந்த ஆட்சி. விவசாயிகள், மாணவர்கள், பெண்கள், அனைத்து தரப்பிலும் ஏமாற்றிக்கு வந்த திரு ஜோசப் விஜய் அவர்கள் நன்றாக ஆட்சி செய்யவில்லை. இந்த ஆட்சியானது மக்கள் பெரும் துன்பத்தை, விவசாயிகள் குறிப்பாக பெரும் துன்பத்தை, இன்னைக்கு பணம் இல்லாம எல்லா விவசாயி தவிச்சுக்கிட்டு இருக்கான். கட்டி திருப்ப வேண்டி சமயமாச்சு. நீ ஒரு அறிக்கை வெளியிடு. விவசாய கடன் தள்ளுபடி செய்ய முடியுமா? முடியாதா? அறிவித்தபடி தள்ளுபடி செய்யுங்கள். அதுதான் ஒரு முதலமைச்சருக்கு அழகு. அறிவித்து விட்டு ஏமாற்றுவது. யார் உங்களை இலவசம் கேட்டானா? 2 கோடி விவசாயி வாக்கு இருக்குது, மறந்துடாதீங்க. நீங்க இடைத்தேர்தலில் எந்த தொகுதியில் ஜெயிக்க முடியாது. சவால் பட்டு சொல்கிறேன். இதை இப்ப 30ஆம் தேதி அறிவிக்கல. இன்னும் 2 மாசம் போனா உங்க மேல இருக்கிற வெறுப்பு இன்னும் அதிகமாக. மக்கள் இப்பவே 35% வாக்கு சதவீதம் உங்களுக்கு 25 குறைஞ்சிருச்சு. கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் வெறும் ஒரு 4% தான். காங்கிரஸுக்கு 2%, மற்றவருக்கு ஒரு 2%. மொத்தமே உங்களுக்கு ஒரு 25% தான் வரும். நீங்க ஜெயிக்க முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மக்களை முட்டாளாக்குவது ஆட்சியாளர்கள். வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும்.
எப்போது நிறைவேற்றும் என்று ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் திரு ஜோசப் விஜய் அவர்கள். இல்லாவிட்டால் மக்கள் விவசாயிகளின் கடும் போராட்டத்தை விஜய் அரசானது சந்திக்க நேரிடும். நன்றி, வணக்கம்.